தேசிய ஜனநாயக கூட்டணியில் ரங்கசாமியை 2 முறை முதலமைச்சராக்கியது அதிமுக தான். இதை மனதில் வைத்துக் கொண்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ரங்கசாமி அதிமுகவை ஆதரிக்க வேண்டும். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பரபரப்பு தகவல். ஜெயலலிதா, எம்ஜிஆர் படங்களை போஸ்டரில் அச்சடித்து பாஜகவிற்கு வாக்கு சேகரிப்பது மலிவு விளம்பரம் என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், இனி எந்த காலத்திலும் பாஜகவுடன் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்த பிறகு தமிழகத்திற்கு வருகை புரிந்த பிரதமர் மோடி வேறு வழி இல்லாமல் தங்களது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா குறித்த புகழ் பேசியுள்ளார் என்றும், அதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு புதுச்சேரியில் உள்ள பாஜகவினர் மோடி பேசிய வாசகத்தை பிரசுரித்து எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படங்களை அச்சிட்ட போஸ்டர்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விளம்பரம் செய்து வருகிறார்கள். இது தவறான அணுகுமுறை என்று குற்றம் சாட்டியுள்ளார். ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் படங்களை அச்சிட்டு வாக்கு சேகரித்து மலிவு விளம்பரம் தேடும் புதுச்சேரி பாஜகவின் செயலை வன்மையாக கண்டிப்பதோடு இதுபோன்ற மலிவு விளம்பரங்களை பாஜக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரியை பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் மக்களவை தொகுதி பாஜகவிற்கு தான் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்த பிறகு யாரும் போட்டியிட முன் வராதது பாஜகவின் பலவீனத்தை காட்டுவதாக விமர்சனம் செய்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக அங்கம் வகித்த போது ரங்கசாமியை 2 முறை முதலமைச்சராக்கியது அதிமுக தான் என்றும், எனவே இதை மனதில் வைத்துக் கொண்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ரங்கசாமி அதிமுகவை ஆதரிக்க வேண்டும் என்று அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி உடல்நிலை குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதும் நியமன எம்எல்ஏக்கள் மற்றும் ராஜ்யசபா எம்பியை பாஜக தட்டி பறித்துக் கொண்டதாக அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார்.